அந்த வீட்டில் எங்க சின்னத்தா வந்து இதுலரா அடிப்பாரு, இது விளக்கமாரில் அடிப்பாரு, இதுலரா அடிப்பாரு. ஒரு இடத்துல அவங்களை தாங்க முடியல, செத்து போய லெவலுக்கு வந்துட்டானே அப்படின்னு சொல்லி அந்த பிஸ்னஸை மட்டும் விலைக்கு விட்டாங்க. கையை அறுத்துட்டேன், இங்கே வந்துட்டேன். அந்த அமௌண்ட்டு கொஞ்சம் பீரோவில் வச்சுருந்தாங்க தனியாக. வெளியே நான் ரொம்ப நாள் ஆச்சு குடிக்க போகிறேன். கையெல்லாம் ரிலீஃப் ஆயிடுச்சு 6 மாதம். இந்த 6 மாதம் அவஸ்தை எவ்வளோ பெரிய அவஸ்தை. வெளியே சிகரெட்டு முடிவு போய் அடிச்சு எங்கேயும் அப்படியே ஒரு மடங்கு 6 மாதம் கழிச்சு கையை எடுத்தோன்னு குடிக்க எனக்கு காசு வேணும்னு கேட்குறேன். வீட்டை அடைச்சிட்டு எங்கள் அம்மா அப்பா கோயிலுக்கு போய் போயிட்டாங்க. எங்கள் அம்மா பீரோல் எப்படி உடைச்சேன்னு தெரியலை. எங்கள் அம்மா கல்லாவை எப்படி அந்த உள்ள கல்லாவை எப்படி உடைச்சேன்னு தெரியல. நிறையா ரூபாய் இருந்துச்சு. அதில் ஒரு 25,000 ரூபா மட்டும் எடுத்து அப்படியே என் ஃப்ரெண்டை ஒருத்தருக்கு கூப்பிட்டுட்டு அப்படியே கொடைக்கானல் போகும்போது எல்லா வேலையும் பார்த்துட்டு 4 நாளோ 3 நாள் கழிச்சு திரும்பி கீழே இறங்கி வந்தேன். அங்கேதான் வாந்தி வரல. கீழே வந்தோன்னே வாந்தி பச்சுக்கு போச்சு. வீட்டுக்கிட்ட வந்தோன்னே வாந்தி பச்சுக்கு போச்சு. அங்கே சில நண்பர்களோட பழகினேன். அவங்களும் சொல்றாங்க, உன் குடி ஸ்டைல் சரியில்லைடா, உன் குடி ஸ்டைல் சரியில்லை அப்படின்னு. அதாவது அந்த கொடைக்கானல்ல போட்ல அந்த கடைசி அந்த மரத்துக்கிட்ட நின்றுட்டு ஊற்றுவான். அவங்க சொல்றாங்க, உன் குடி ஸ்டைல் வேற மாதிரி இருக்குடா, நீ பைத்தியக்காரன் மாதிரி இருக்கு. தெரியல. போகும்போது என் ஃப்ரெண்டு வண்டியில் போகிறான், நின்றா நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவனை இதுக்குள்ள இந்த மலையில இடத்துல உள்ளுக்குள்ள நல்லா பார்த்துட்டேன். அப்புறம் அவன் குதிச்சு சப்புன்னு அடிச்சு வாடான்னு சொல்லி உட்கார வச்சு, அப்புறம் அந்த கொடைக்கானல்ல லாட்ஜில் டிவியராக உடைக்க போயிட்டேன். முதல்ல உடைக்க போயிட்டேன். அங்கே உள்ளவங்க சொல்றாங்க, உன் குடி ஸ்டைல் சரியில்லை, நீ சைக்காட்ரிக் மாதிரி இருக்கேன்னு புரியலை. அப்புறம் இங்க வந்து குளுக்கோஸ் ஏற்றணும்னு சொல்லி எய்தாப்புல ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. டாக்டரை பார்த்தா என் ஃப்ரெண்டு பேரை சொல்லி கூப்பிடுறேன், ஆலிஸ்னேஷன். டாக்டர் எனக்கு வந்து குளுக்கோஸ் பார்க்குறாங்க. என்ன அம்மாமா நேரத்தே வரேன்னு சொன்னா, என்ன சித்தப்பா நேரத்தே வரேன்னு சொன்னேன் இப்படின்னு பேச. சரின்னு சொல்லி சரி பண்ணி கூட்டிட்டு வந்து திரும்பி ஊற்று. அப்புறம் திரும்பி தனியாக ஒரு கடையை முடிச்சு அதையும் நடத்தி திரும்பி ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்பயும் திரும்பி இந்த குடி ஆரம்பிக்குது. ரொம்ப முத்துன ஸ்டேஜ். ஆனால் இங்கிட்ட வந்துட்டேன் வீட்டுக்கு. ஒரு தடவை அப்போ மாத்திரையும் நிறையா எடுக்கிறேன், குடியவும் எடுக்கிறேன். ஒரு கட்டத்தில் அந்த மாத்திரையை என்னை குடிக்கவே விடலை. 2 ounce கிராம் மட்டையாயிருக்கேன். 2 ounce கிராம் மட்டையாயிருக்கேன். அப்படின்னா மாத்திரை இருக்கு. பீரோ சிப் வச்சு தூக்கி போட்டிருக்கேன். டிடிகேக்கு போயிட்டு வந்து அங்கே ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. அது வெறும் என்ன 2 ரூபாயோ அது வரும். ஆனால் சைன் வாங்கிடுவாங்க. இந்த மாத்திரை போட்டுட்டு ஒரு தண்ணி அடிச்சா இந்த ஃபார்ம்ல சைன் வாங்கியிருக்கான். இந்த ஃபார்மை கிளினிக் போனாதான் பார்க்க முடியும். அந்த மாத்திரை பேரு எக்ஸ்ப்ரால். மறக்க மாட்டேன். எக்ஸ்ப்ரால் போட்டுட்டு போதையை போட்டேன். போதையை போடுறது உட்கார்ந்துருக்கேன். லைட்டா பீரா ஜெர்ரா சரக்குறான் அடியே உணர்ந்துடுவேன். சிப் பண்றேன், தூக்கி எரியுது. அப்படிதான் மாத்திரை இருக்கு. இப்ப யாரும் அதை பயன்படுத்துறது இல்லை. பிக்ஸ் வந்துடும், ரத்த வாந்தி வரும், எல்லாமே செய்யும். அப்படிதான் மாத்திரை இருக்கு. அதெல்லாம் கடந்து அப்புறம் போயிட்டே இருக்கேன். அந்த தொழிலையும் ஒரு இது பண்ணி ரொம்ப நாஸ்தி. அப்புறமும் சொல்லி பார்க்குறாங்க, திரும்பி சொந்தக்கார போகிறாங்க, அது வர்றாங்க, இது வர்றாங்க. கடைசி கட்டத்தில் அடியாளங்களை கூட்டிட்டு வந்து அடிச்சு வீட்டை விட்டு தந்துட்டாங்க. என் தாய் மாமா ஒரு கோயிலில் நிப்பாட்டி ஒரு 3 ரூபா பையில வைக்கிறாரு. சரி கூட்டிட்டு போகிறாரு நினைச்சா சாமியை கூப்பிட்டு அப்படியே கிளம்பி வீட்டு பக்கம் முன்பு அப்படின்னு கிளம்பிட்டாங்க. அந்த 3 வாரம் பையில இருக்கு. சிகரெட் அடிச்சு மதுரையவே சுத்துறேன். நடந்து சுத்திக்கிட்டே இருக்கேன். கடைசி ஒரு 3 ரூபா 4 ரூபா பையில இருக்கு. சில்லற காசு. அப்போ டெலிஃபோன் பூத்து ஒரே ஒரு நம்பர் தான் மெமரியில் இருக்கு. அவருக்கு அடித்தேன், வர சொன்னார். அவர் தான் 1 மாதம் அடைக்கல வச்சாரு. டவுன்ஹால் ரோட்டில் சந்தானம் லாட்ஜ் மறக்கவே முடியாது. எனக்கு கற்பித்த லாட்ஜ் அது. 1 மாதம் இருந்தேன். 1 மாதத்துக்கு அப்புறம் காலையில் நைட்டு அவங்களோட போய் சரக்கு வாங்கி கொடுப்பாங்க. அடிச்சுட்டு
நான் அந்த லாட்ஜில் படுக்கிறோம். சாப்பாடுலாம் வச்சு காசுலாம் கொடுத்துக்குவாங்க. காசு இருக்காது. காலையில் இட்லிக்கிறான் ஏங்கிருக்கேன், காலையில் இட்லிக்கிறான் ஏங்கிருக்கேன். கையில் காசு இருக்காது. அந்த சரக்கு அடிச்சதுக்கு காபா காபான்னு ஏரியா. வெளியே இட்லி கடை போட்டிருப்பாங்க. டொனால்ட் ரோட்டுக்கு யார் இங்கே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இது அப்படி இட்லி கடை தான் போட்டிருப்பாங்க. காபா காபான்னு இருக்கும். பிச்சை கேட்க அசிங்கா. அப்புறம் ஒரு கட்டத்தில் டே உனக்கு டீ செட் ஆகலடா வாடா வீட்டில் சேர்த்துறேன்னு சொல்லி விலகிறேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு ரூமில் ஒரு 2 நாள் தங்குறேன். அங்கேயும் கிளம்பி திரும்பி அவர் தான் கூட்டிகிட்டு போய் எங்கேயா வீட்டில் சேர்க்குறாரு. சேர்த்து ஒரு 2 நாள் எங்கள் அம்மா செயினை பிடிச்சி அறுக்கமா காசு கொடுக்குறியா அறுக்கான்னு கேட்குறேன். கட்டி விட்றாங்க. வளையல் அப்படியே கையில் சிக்கிச்சு. 2 வளையல் எடுத்துகிட்டு போய் அடமான வச்சு குடிச்சு நாஸ்தி ஆகி திரும்பி வீட்டுக்கு வரேன். என்னடா என்ன நம்ம செஞ்சு பார்த்தாட என்னடா அப்படின்னு சொல்லிடா ஒரு சென்டரை மதுரையில் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. போய் 6 மாதம் ட்ரீட்மெண்ட்டு வெளியே வந்தேன். 21 மாதம் ரெக்கவரியில் இருந்தேன். திரும்பி தொழில் ஆரம்பித்தேன். தனியாக வந்தேன். மண்டை கேட்கல. 21 மாதம் கழிச்சு ஒரு ஸ்லிப்பு திரும்பி சரக்கு அடித்தேன். இன்னும் ஞாபகம் இருக்கு. 21 மாதம் கழிச்சு அடித்த சரக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கெஞ்சிரா, டேய் ஃப்ரெண்டா நல்லா இருக்க போடா வேணாண்டா அப்படின்னு. நீ வெராட்டி போடா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி 1 மணி நேரம் போராடி புதூரில் அவன் தான் வந்து எவ்வளவோ போராடினா. இங்கே அவனை பார்த்துருப்பீங்க. எவ்வளவோ போராடினா. இன்னும் இங்கே குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு குடிச்சா நாளைக்கு வேலையை பார்ப்பாங்க. இன்னைக்கு குடிச்சா இன்னைக்கே வீட்டுக்கு போயிடுவாங்க. அந்த கேரக்டர் தான் இல்லை. எவ்வளவோ போராடுறான். இங்கே பார்த்துருப்பீங்க. நாளை நான் வந்தவட சொல்கிறேன். என் நலனுக்காண்டி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வீட்டுக்கிட்ட வச்சு நான் சரக்கு அடிக்கணும்னு சொல்கிறேன். வேணாம்னு சொல்கிறேன். 21 மாதம் நல்லா இருக்குடா போடா வேணாண்டா உனக்கு கேட்டா இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறான். நான் கேட்கல. கிளம்புறேன். அப்புறம் வாடா அப்படின்னு சொல்லி அது வீட்டில் அப்போ ப்ரோக்ராம தெரியும். என்ன தெரியும்? ப்ரோக்ராமில் சில எதிராக சொல்லியிருக்காங்க. குடிக்கிறதுக்கு முன்னாடி மீட்டிங் மெம்பருக்கு பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டு. ஒரு பக்கம் நல்லது ஏறுது. இன்னொரு பக்கம் போதையை போட்டு பேசினாலும் திரும்பி வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க மீட்டிங்கை. இல்லாட்டி சென்டரில் அடைச்சிடுவாங்கன்னு சொல்லி செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி என் ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ளே போட. வண்டி இருந்தால் ஏதாச்சும் ட்ராக் பண்ணிடுவாங்கன்னா அவன் வீட்டில் போட. போய் பாரில் 1:30 மணிக்கு உட்காடுறேன். அடுத்த நாள் காலையில் 3:30 மணிக்கு எந்திரிச்சு பார்க்குறேன். ஒரு லாட்ஜில் என் ஃப்ரெண்ட்ஸு என் யூசிங் ஃப்ரெண்ட்ஸுலாம் அதோடய உட்காந்துருக்கேன். கஞ்சா சரக்கு எல்லாம். என்னடா இப்படி கூட்டிகிட்டு வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி சில கேட்குறோம். கொண்டே விடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் திரும்பி 2 மாதம் 2018 எங்கள் அப்பா இறந்துட்டார். 2017 அந்த 21 மாதம் நான் ரெக்கவர் இருக்கும்போது எங்கள் அப்பா 2017 வெளியே வந்தேன். 2018 வெளியே வந்தேன். 2018 எங்கள் அப்பா ஆகஸ்ட் மாதம் இறந்துட்டார். ஆகஸ்ட் மாதம் 14 ரெக்கவரில் இருக்க போகிறேன். இறந்தார். என் அப்பாவுக்கு நான் எப்படி பரிகாரம் செய்ய போகிறேன்? என் அப்பாவுக்கு நான் எப்படி பரிகாரம் செய்ய போகிறேன்? என் தாயோட என் தந்தை எனக்கு அவ்வளோ ஈர்ப்பு. என் தாயோட என் தந்தை அவ்வளோ ஈர்ப்பு. நான் என்ன பண்ணாலும் எங்கள் அம்மா காண்டி சண்டை போடுவார். எங்கள் குடும்பம் எல்லாரும் சொல்லுவாங்க இவர்னால ராணி என் கெட்டு போனா அப்படின்னு. அவ்வளோ செல்லாம். எங்கள் அப்பா பற்றி என்ன சொல்லணும்னா இப்போ சொல்லி என்ன பேசணும் அவ்வளோ பார்த்தாரு. அவ்வளோ எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் போதை அப்படியே மாற்றிடுச்சு. திருப்பி அப்படியே மாற்றிடுச்சு. நான் பார்க்குற பரிகாரம் எப்படி செய்யலாம்? இந்த நிமிஷம் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். நல்ல வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு செய்கிற பரிகாரம் தான். அப்புறம் நான் எடுத்துக்கிறேன். அவ்வளோ இது எங்கள் அம்மாவுக்கு எப்படி நான் பரிகாரம் செய்யலாம்? 24 மணி நேரம் வீட்டில் தூங்குறவன் 5 நிமிஷம் தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். 5 நிமிஷம் தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். என்னன்னா எங்க அம்மாவுக்கு எங்க அக்கா வீட்டில் நான் வச்சுட்டு வந்திருந்தாலும் எங்க அம்மாவுக்கு ஒரு உள் மனசு சொல்லும் 24 மணி நேரம் தூங்குறவன். அது எனக்கு தெரியும். எங்க அம்மா உள்ள எனக்கு தெரியும். இதே பரிகாரம் தான். அப்புறம் போய் திருப்பி ஒரு 2 மாதம் கழிச்சு திரும்பி இதே சிச்சுவேஷன் வந்துச்சு.
கொஞ்ச நாள் பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது 13/11/2019 குடிச்சேன், கடைசி குடி. 14/11/2019 குடிச்சேன். 15/11/2019 வீட்டில் உட்கார்ந்தேன். 16 இன்னைக்கு 11 இந்த மாதம் 2019 மீட்டிங்கில் போய் உட்கார்ந்தேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் குடிக்கல. 5 வருஷம் கம்ப்ளீட். இன்னைக்கு இறைவனோட ஆசீர்வாதம். சாத்தியமே இல்லை, சாத்தியமே இல்லை. இன்னமும் சொல்றேன், இறைவனுக்கு கோடானி கோடி நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னோட ஏஏக்கு கோடானி கோடி நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னோட ஏஏ மீட்டிங் மெம்பர்ஸுக்கு, என்னோட பயணம் பண்ணவங்களுக்கு, எனக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு, எனக்கு அடுத்து வர போறவங்களுக்கு கோடானி கோடி நன்றி கடன் பட்டிருக்கேன். இப்ப இருக்கிற உங்களுக்கும் கோடான கோடி நன்றி கடன் பட்டிருக்கேன். உங்களால மட்டுமே நான் முடிக்கல, சாத்தியம். இதுதான் உண்மை. எனக்கு இங்க ஒரு பிரச்சனை இருக்கு, இன்னொரு பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் பிரச்சனை தீருது, இதுதான் ஃபேக்ட். இப்ப சில பேர் இருக்கீங்க, இவங்க பிரச்சனையை கான்சென்ட் பண்றேன், என் குடி காட்டு போகுது, எப்ப வேணாலும் மண்டை வெடிக்கிற இது. நாளைக்கு குடிப்பேனா தெரியாது, ஆனா இன்னைக்கு நிச்சயமா குடிக்க மாட்டேன். ஏன்னா என் முதல் பிரார்த்தனையில வச்சிருக்கேன், என் ரெக்கவரி காட்டி. மை ஓன் ரெக்கவரி இஸ் தி ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி இன் மை லைஃப். ஃபர்ஸ்ட் பிரார்த்தனை வச்சிருக்கேன். இன்னைக்கு குடிக்க மாட்டேன், ஆனா நாளைக்கு ப்ரோக்ராம் என்னை சிந்திக்க சொல்ல, கடந்த காலத்தை நினைக்கவும் சொல்லல, மறக்கவும் சொல்லல. ஒரு தினசரி பாதுகாப்பு. என்ன பாதுகாப்பு? எதுல பாதுகாப்பு? என்னைய சுத்தி ஒரு வலை இருக்கு, அதுக்கு பாதுகாப்பு. நான் இப்ப சார்ந்திருக்கும் சென்டர் தான் எனக்கு பாதுகாப்பு. எனக்கு உறுதுணையா இன்னைக்கு உங்களை கேர் பண்ண வச்ச நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு. உங்க பேரண்ட்ஸ் தான் எனக்கு பாதுகாப்பு. இந்த எல்லா சிச்சுவேஷனையும் ஏற்படுத்தி கொடுத்த இறைவன் தான் எனக்கு பாதுகாப்பு. நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எல்லா பேத்துக்கும் நான் எனக்கு பாதுகாப்பு. என் மண்டை வேலை செய்யாது. ஒரு தினசரி பாதுகாப்பு 11வது வழிமுறையில போட்டிருக்காங்க. ஒரு நாள் அடிப்படை தான், படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு நாள் அடிப்படை தான் நம்மளுக்கு. அந்த ஒரு நாள் அடிப்படையில ஆன்மீக விழிப்புணர்ச்சியோட இருக்கிறேன்னா இன்னைக்கு போட்டிருக்கு. ஒரு நாள் அடிப்படை, ஒரு தினசரி பாதுகாப்பு. வேற என்ன பாதுகாப்பு? ஒரு நாள் அடிப்படை பிரார்த்தனை, தியானத்துல கேளு, ஆன்மீகத்தை கேளு, ஆன்மீக விழிப்புணர்ச்சியை கேளு. இதுதான் ஒரு நாள் பாதுகாப்பு. வலையை சுத்தி இருக்கணும். ஏன்னா குடிச்சா நான் என்னையே பார்க்க மாட்டேனே, அப்புறம் எப்படி எல்லாத்தையும் பார்க்க முடியும்? பார்க்க முடியாது. நீங்க போட்ட மாதிரி ஒரு பயிற்சி, ஓட்ட பந்தயத்துக்கு ஒரு பயிற்சி எடுக்கணும், நீச்சல் போட்டிக்கு ஒரு பயிற்சி எடுக்கணும், நிறைய இதுக்கு பயிற்சி எடுக்கணும். நான் குடிக்காம இருக்கணும்னா ஒரு நாள் அடிப்படையில விழிப்புணர்வை இறைவன்ட்ட பிரார்த்தனையில தியானத்தை கேட்கணுங்க. அதனால பாதுகாப்பு. வேற ஒண்ணுமே இல்லைங்க. இறைவன் கண்டிக்கிறவர் இல்ல, இறைவன் வாழ வைக்கிறவர். என்னைய பொறுத்த வரைக்கும் கண்டிக்கிறவர் இல்ல. நான் என்னை தண்டிச்சுக்கிட்டேன். என்னால் எனக்கு செய்து கொள்ள முடியாதவற்றை இறைவன் எனக்காக செய்கிறார். என் வாழ்க்கையில நிச்சயம் இது நடக்குது. பெரிய இதுங்க, இதுனா பெரிய இது. சாதாரண இதா? ப்ரோக்ராம் சாதாரண இதா? இன்னைக்கு டெய்லி லிட்ரேச்சர் தான் சாதாரண இதா? 12 வழிமுறைகள் சாதாரண இதா? 12 கோட்பாடு சாதாரண இதா? காம்ப்ளிகேட்டட் மனுஷனுக்கு ஈஸியான ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த ஈஸியான ப்ரோக்ராமை இந்த மண்டை ஏத்துக்கிறதுக்கு எத்தனை வருஷம் போராடி இருக்கு, எத்தனை வருஷம் போராடி இருக்கு, எத்தனை வருஷம் போராடி இருக்கு. ஆனா ப்ரோக்ராம் ஈஸி. நான் பயணம் பண்ணனால. ஆனா ஆரம்பத்துல கஷ்டமா தெரிஞ்சிச்சு. ப்ரோக்ராம்குள்ள வரும்போது இவங்க தான் ஒரு கேட்டகரி, நான் தான் ஒரு கேட்டகரின்னு. அவங்களோட பழக இந்த காம்ப்ளிகேட்டட் மண்டையை இறக்கி வச்சுட்டு அவங்க மண்டையை செலுத்தும் போது ப்ரோக்ராம் ஈஸியா இருந்துச்சு, எளிமையா இருந்துச்சு. இப்ப போராட செய்யறேன். ஆனா அடுத்து 4 மணி நேரத்துக்கு மேல எதையுமே மண்டையில ஏத்துக்கிறது இல்லை. எதனுடனும் யாருடனும் என்னுடனும் பிற மனிதர்களுடனும் இறைவனுடனும் போராடுற அவசியம் தேவையில்லைன்னு ப்ரோக்ராம் சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் போராடணும். இஷ்டம் வந்துகிட்டா இருக்கு. நைட்டு போல தூங்காம இருக்கும். அப்பப்போ ஒரு இதை வந்துகிட்டா இருக்கு. ப்ரோக்ராம்ல இருக்கிறதுனால மோட்டிவேட் பண்ணி போயிட்டே இருக்கும் வாழ்க்கைய. அப்படி இருக்கணும் வாழ்க்கை. தரமான வாழ்க்கை இறைவனோட ஆசீர்வாதத்தை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இது ஆணவத்துல சொல்லல, பணிவோட சொல்றேன்.
ஆணவத்துல சொல்ல பணியோட சொல்றேன். இறைவனோட ஆசீர்வாதத்துல உணர்ச்சிகளின் சமநிலையா போயிட்டு இருக்கு.